நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க ஆண்டி. சரி, நம்ம ஆரம்பிக்கலாம். போன தடவை மாதிரியே சரி நம்ம வந்து ஒரு 2-3 வார்த்தைகள்ல நம் கர்த்தரை ஆராதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றோம். சரியா? இப்ப ஓகேங்க ஆண்டி. ஆராதிக்கும் போது 2-3 வார்த்தைங்க தான் சொல்லணும். எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கணும் இல்லையா? அதனால அல்ல, நான் பாட்டு பாடுவேன் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டான்ஸா பாடணும், ஒரு வரி. அதுவும் இந்த மாதிரி ஆராதிக்கிற மாதிரியான ஒரு பாடலும் இருக்கணும். ஒன்னா வார்த்தைகளால சொல்லணும், இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்டான்ஸா பாடலாம். ஆஹ் அது கர்த்தரை ஆராதிக்கிற மாதிரி இருக்கணும். சரியா? ஓகே. ஓகேக்கா. யாருமே ஓகே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, என்ன ஓகே பண்றீங்க? ஓகே ஓகேங்க ஆண்டி. சரி, ஓகே. இப்ப நானே ஆரம்பிக்கிறேன். நீங்க அடுத்த வாரத்துல இருந்து யாராவது ஆரம்பிங்க. சரியா? இன்னைக்கு திரும்பவும் நானே ஆரம்பிக்கிறேன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிங்காசனங்களிலே வீற்றிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அடுத்தவங்க. வானத்திற்கும் பூமிக்கும் ராஜாதி ராஜாவாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சாவாமை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆதியும் மந்தவுமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தரே எமக்கு ஸ்தோத்திரம். நித்திய வாசியாய் இருக்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஏக சக்கராதிபதியே எமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். வேற யாரும் இல்லையா? அப்பா கர்த்தரை பிதாவே, துதி. விஜயா, விஜயா பண்ணுங்க. அப்பா பிதாவே சோத்தரிக்கிறோம். அன்பின் பிதாவே மை சோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே சோத்தரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவரே மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்கள் துருகமே, எங்கள் கோட்டையே, எங்கள் அரணுமானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, பெரியவரே, வல்லவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவ தண்ணீரை தருபவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவ ஊற்றே உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உள்ளதே, அதற்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பெயரை எழுதுபவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே அப்பா, போதும் போதும் போதும். மூன்று தான் சொல்லணும். ஓகே ஓகே. அடுத்தவங்க. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணைகளாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கிற சுரமண்டலத்தாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியமும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்த எம்பனேசரே மை துதிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேலே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். சரி, நான் ஜெபிக்கிறேன். சொரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. ஆராதனை கூறியவரே
உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஆண்டவரே எங்களுடைய வாயினால அறிக்கை செய்து ஆராதிக்க இந்த நேரத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தொடர்ந்து உடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் சுவாமி. நல்ல கான்சென்ட்ரேஷனை தாரோம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இல்லாம ஒரு மனதோடு சுவாமி நாங்கள் கொஞ்சம் பேரா உட்கார்ந்து உடைய வசனத்தை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. இந்த தியானம் எங்களுக்கு மிகவும் அருமையானதா இருக்கட்டும். ஆண்டவரே, ஆவியானவர் எங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லித்தாரோம். உள்ளங்களை திறந்து வசனத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கும் கிருபை. தாழ்த்தி முடையத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம கடந்த வாரத்துல 15ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை நாம் பார்த்தோம். நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாம ஒரு சில வசனங்களை தியானித்தோம். அந்த தொடர்ச்சியாக இந்த வாரத்துல பார்ப்போம். அது ஒரு சின்ன அதிகாரம், அதனால அது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். சோ இப்போ நாம 15ஆம் அதிகாரம், நான் 2ஆம் வசனத்துல இருந்தே திரும்பவும் வாசிக்கிறேன். ஒருவேளை 2ஆம் வசனத்தை எல்லாம் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். ஒரு ரிஃப்ரெஷிங்கா அது திரும்ப பார்த்துட்டோம்னா நம்ம அப்படியே தொடர்ந்து செல்ல வசதியா இருக்கும். இப்ப இந்த 15ஆம் அதிகாரமும் 16ஆம் அதிகாரமும் கூட ஏசாயா மூலமாக கர்த்தர் உரைக்கிற எச்சரிப்புகள், தீர்க்க தரிசனங்கள், வார்னிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது மோவாபியருக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு. நம்ம வேதத்துல பார்க்கிறோம், கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை யாரெல்லாம் துன்பப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் அவர்களுக்கு எதிராய் வந்து அவர்களுக்கு உதவாமல் இருந்தார்களோ, கஷ்டப்பட்டார்களோ, கஷ்டப்படுத்தினார்களோ, அவர்களை எல்லாம் கர்த்தர் கணக்கில் வைத்து அவர் சரி கட்டுவதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 2 விஷயம், ஒன்று நமக்கு என்கரேஜ்மெண்ட், இன்னொன்னு நமக்கு வார்னிங். என்கரேஜ்மெண்ட் என்ன? நாம கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலே நமக்கு என்ன, ஒரு நிச்சயமா நமக்கு ஒரு கர்த்தர் நமக்காக பதில் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு தைரியம். அதே சமயத்துல நாமும் ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய ஜனங்களை பற்றி, ஊழியத்தை பற்றி, ஊழியக்காரர்களை பற்றி அனாவசியமா நாம பேசிவிட கூடாது. அது எல்லாத்தையுமே கர்த்தர் கணக்குல வச்சிருக்காரு. அத அவர் என்ன செய்வாருன்னா, கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஜாக்கிரதையோடு நம்ம அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பவுமே ஒரு கண்ணாடி மேல நடக்கிற மாதிரி தான். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நம்ம வாழ்க்கைய நடத்தணும். அலட்சியமாகவோ நிர்விசாரமாகவோ நாம் வாழ்ந்துவிட கூடாது. இப்போ நம்ம இந்த 2ஆம் வசனத்தை பார்க்கலாம். அதுல நாம என்ன பார்க்கிறோம்னா, அழும்படி, அதாவது இந்த மோவாபியருக்கு ஏற்பட்ட தண்டனையை, கர்த்தருடைய உக்கிரம் எப்படி இருக்கும்னு சொன்னா, அவர் நீதி உள்ள தேவன். அவர் ஒரு பக்கத்துல மிகவும் அன்பும் இரக்கமும் உள்ள தேவன். அதே சமயத்துல அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னா அவர் மிகவும் நீதியும் உக்கிரமும் உள்ள தேவன், எரிச்சல் கொண்ட தேவன் என்றெல்லாம் நாம் வேதத்துல வாசிக்கிறோம். வைராக்கியம் உள்ள தேவன். அவர் அவருடைய கோபத்துக்கு முன்பாக நாம நிற்கவே முடியாது. அப்போ இந்த இடத்துல நாம பாக்குறோம், அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையினால அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க, துக்கத்தினால அலற ஆரம்பிச்சிடுறாங்க, அவங்க கூக்குரல் இடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவர்களை பற்றி இந்த வசனங்களில வாசிக்கிறோம். அது நிறைய புதிய ஒரு நகரங்களின் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நகரங்கள் எல்லாமே அந்த மோவாபுங்கிற அந்த தேசத்துல உள்ள முக்கியமான நகரங்கள். ஏன் அது இங்க குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நகரத்துல எல்லாமே அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த விக்கிரக கோவில்களை கட்டி சின்ன சின்ன மேடைகளை வைத்து அங்கே போய் பலிகள் செலுத்துறது இவர்கள் வழக்கமாய் விட்டது.
இன்றைக்கு நம்முடைய தெருவுல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் ஒரு சின்ன ஒரு சிலை இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போனாலும் ஒரு சின்ன சிலை இருக்கு. ரோட்லயே வீடுகள்லயே நம்ம பாக்குறோம். அவங்க வீடுகள்லயே அப்படி ஒரு சில சிலைகளை வைத்து வணங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால இது வந்து இப்ப ரொம்ப பெருகி இருக்கிறதுனால கர்த்தருடைய உக்கிரமும் கோபமும் கட்டாயம் அவருடைய கரம் நீட்டப்படும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியதாய் இருக்கிறது. அப்ப இங்க வந்து இந்த பெயர்கள் எல்லாம் அதுதான் சொல்லுது. பாயித்து, தீபோன், நேபோ, மெதபா, இதெல்லாமே அந்த இடத்துல அது ஒரு பட்டணங்கள். இதெல்லாம் இந்த மோவாப் நகரத்துல இருக்கிறது. அதனாலே மோவாப் அலறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, எங்க மேடைகள்ல அவங்க பலி செலுத்துறாங்க. அதனுடைய ஒரு வலி ஒரு 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 எக்ஸ்பிரஷன் எப்படின்னு சொன்னா, அவங்க தலையெல்லாம் மொட்டை அடிச்சிருப்பாங்க, அவங்க தாடிகள் எல்லாம் கத்தரிச்சிருப்பாங்க. அப்புறம் ரெட்டை கட்டி கொண்டு அந்த தெருவிலையும் வீடுகளின் மேலும் அலறி அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இப்போ எழுதப்பட்டிருக்கு. அதாவது அவங்களால அந்த துக்கத்தை தாங்க முடியல. ஏன்னா அவங்க நாடு, அவங்க தேசம் வந்து கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகி விட்டது. ஆகவே அங்க பாத்தீங்கன்னா எஸ்போன், எலையலா, யாகாஸ், அவங்க சத்தம் வந்து யாகாஸ் வரைக்கும் கெட்டதான். அது ஒரு தூர தேசமா இருந்திருக்கும். அப்ப அங்க இருக்கிற ஆயுத பாணிகள், சோல்ஜர்ஸ், அவங்க எல்லாம் கூட கதறாங்க. அவனவனுடைய ஆத்துமா அவனவனில் பேசப்படும். இன்னைக்கு வந்து இதே சூழ்நிலை தான், சிச்சுவேஷன் தான். இந்த ஒவ்வொரு நகரங்களும் ரஷ்யா, உக்ரைன் பாத்தீங்கன்னா அவங்களுடைய போர், அந்த அந்த அங்க இருக்கிற நகரங்கள். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காசா, பாலஸ்தீன நகரங்கள், ஈரான் அந்த பக்கத்துல அங்குள்ள நகரங்கள், துருக்கி, சிரியா, இப்படி ஆங்காங்கே இருக்கிற போர் யுத்தம் நடக்கிற எல்லா நகரங்களிலும் இதே சூழ்நிலைகள் தான் இருக்கு. இப்படித்தான் அந்த மக்கள் அழுது கொண்டு துக்கப்பட்டு கவலையில ஆத்துமா அவனவனில் கிளேசப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இது. அன்றைய கிங்டம் ஆஃப் இஸ்ரேல், அந்த ப்ளூ கலர்ல நீங்க பாக்குறது தான் இஸ்ரேல் கிங்டம். இந்த பக்கம் ஒரு வயலட் கலர்ல இருக்கு இல்லையா, யூதாவுக்கு பக்கத்துல, அதுதான் தீபோன், அதுதான் கிங்டம் ஆஃப் மோவாப். அதுல முக்கியமா தலைநகரம் வந்து தீபோன். ஆனா நிறைய நகரங்களை குறித்து நாமளே வாசிச்சோம். எவ்வளவு நகரங்களை பார்த்தோம்னு நம்ம பார்த்தோம். யாகாசியோ, தேபோ, இப்படி நிறைய நகரங்கள். அதெல்லாம் இந்த மோவாப்ல இருக்கக்கூடிய குட்டி குட்டி டவுன்ஸ். இப்ப வந்து தமிழ்நாடுன்னா சென்னை தான் தலைநகரம். ஆனா ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்கள் இருக்கு இல்லையா, நம்ம இப்ப கோயம்புத்தூர், மதுரை அப்படின்லாம், அது மாதிரி அந்த இடங்கள். எஸ்போன் ஊர் எலியாலே ஊர். என்னங்க? 4வது வசனத்துல எஸ்போன் ஊர் எலையாலே ஊராரும் குக்கர் அடிப்பாரு. அப்படி எல்லா ஊர்கள்ல பெயர்களும் குறிக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே இந்த மோவாப் தேசத்துல உள்ள ஊர்கள் தான். இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆறு அந்த நகரத்து, அந்த தேசத்துக்குள்ளாக போகிறது. நான் போன தடவையே சொன்னேன், அந்த ஆறின் பெயர் அர்னோன் ஆறு. இந்த அர்னோன் ஆறு வந்து ஒரு குறிப்பா நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பழைய வரலாற்றை பார்க்கும்போது மோசே, யோசுவா இவங்க எல்லாரும் நகரங்களை பிடிக்கும் போது இந்த ஆற்று பகுதியில் உள்ள நகரங்கள்லாம் இஸ்ரேலோட தான் இருந்துச்சு. ஆனா அதற்கு பின்பாக இந்த மோவாபியர் வந்து இஸ்ரவேலர் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் துரத்தி விட்டுட்டாங்க. அந்த இடத்த தங்களுக்கென்று ஒரு தனி ராஜ்யம் ஆக்கி கொண்டார்கள். இதுதான் அங்க நம்ம பாக்குறோம். ஆனா இப்போ கர்த்தருடைய உக்கிரம் அவர்கள் மேலே அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு மோவாபிய மனிதர் அவங்களுடைய, நம்ம பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம், பிரச்சனை அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆலயத்துக்குள்ள ஓடிடுவாங்க. ஆலயத்துக்குள்ள போய் அந்த கொம்பை பிடிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலிபீடத்தின் கொம்பு இதெல்லாம் ஏதாவது ஒரு பக்கத்தை பிடிச்சிட்டாங்கன்னா யாருமே ஒன்றும் செய்ய மாட்டாங்க.
ஒன்றும் செய்யக்கூடாது. இது வந்து நியாயப்பிரமாணம். அதனால அதுக்கேத்த மாதிரி இவங்க என்ன, இந்த மோவாபிய மனுஷர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஒவ்வொரு ஊர் பெயர் சொன்னோம் இல்லையா, மேடைகள்லாம் இருக்கிற அந்த ஊர்களுக்குள்ள போய் இதே மாதிரி அங்க போய் அவங்களுடைய விக்கிரகங்களுக்கு போய் கையை பிடிச்சுக்கிட்டு தங்களை காப்பாற்றும்படியாக அவர்கள் அழுது கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது அந்த நிலைமைக்கு அந்த மோவாபியரை கர்த்தர் அடித்து விடுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா நம்ம பார்க்கணும்னு சொன்னா, எரேமியா 48ஆம் அதிகாரத்தை நீங்கள் நம்ம வகுப்பு முடிஞ்ச பிறகு வாசிச்சு பாருங்க. அதுல எப்படி அந்த மோவாபியர் வந்து கர்த்தரால் அவரை கர்த்தருக்குரிய தண்டனையை பெற்றார்கள் என்று சொல்லி நாம் அங்கு பார்க்க முடியும். ஏன்னு சொன்னா அந்த மோவாபியர்கள் அங்கு குறிக்கப்பட்டிருக்கு, வாலிப வயதிலிருந்தே அவர்கள் பாவம் செய்தவர்கள், தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்தவர்கள். கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை கம்பேர் பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிற சமுதாயமும் அன்றைக்கு இருந்த அந்த மோவாபிய தேசத்தின் மக்களும் கூட ஒரே மாதிரி தான். மோவாபியருக்கு கர்த்தரை அறியாதவர்கள். ஆனா இன்றைக்கு சபைகள்ல எல்லாம் அறிந்த வாலிப பிள்ளைகள் தான். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. அவங்க வந்து ஈஸியா இருக்கணும், எந்த கஷ்டப்படக்கூடாது, எல்லாம் இன்ஸ்டண்டா கிடைக்கணும், உடனுக்குடனே அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும், கேட்ட உடனே வரணும், அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இத வந்து அங்க எப்படி அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, அதிகாரத்துல இந்த மக்கள் வந்து வண்டல்களிலேயே திருப்தி அடைந்து இருந்தவர்களாய் பார்க்கிறோம். வண்டல்கள்னு சொன்ன என்ன, இப்ப நம்ம ஒரு பாத்திரத்துல இப்ப வந்து என்ன சொல்வது, தேங்கி இருக்கிறதா? ஆமா, தேங்கி இருக்கிறது தான். ஆமா, இப்ப டீ முக்கியமா டீ போடும்போது அடியில அந்த வண்டல் இருக்கும் இல்லையா, அத நம்ம வண்டல்னு சொல்ல மாட்டோம். ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். அந்த டீ டஸ்ட் கீழே தங்கி இருக்கிறது இல்லையா, அது மாதிரி அந்த வண்டல்கள்லயே அப்படிப்பட்ட ஒரு இதுலயே அவங்க வந்து போதும், எனக்கு இது போதும், நான் இதுலயே திருப்தியா இருந்துக்கிறேன்ட்டு அவங்க இருக்கிறாங்க. அதாவது கொஞ்சமும் கஷ்டப்பட்டு ஒரு அனுபவங்களுக்குள்ளாக, ஒரு தியாகத்துக்குள்ளாக இதுக்கெல்லாம் அவங்க வர்றதுக்கு இஷ்டப்படவே இல்லை. அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும்னா என்ன செய்யணும், அது வடிகட்டணும். அப்ப அது வடிகட்டுறது நமக்கு இந்த ஸ்ட்ரெயினர்ல வடிகட்டுறோம், அது ஒரு ஈஸியா இருக்கும். ஆனா அந்த வண்டலா இருக்கிற அதுல அவங்களுக்கு அது ஒரு கடினமான ப்ராசஸா இருக்கும். இன்னும் கூட அத வந்து திராட்சரசத்தின் வண்டல்கள்னு யோசிச்சு பார்த்தோம்னா, திராட்சரசம் வந்து நல்ல ஜார்ல இல்லைன்னா பாட்டில்ல வச்சிருக்கப்ப ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து என்ன ஆகும்னு சொன்னா, அதை ஊற்றும் போது ஒரு இதுல ஊத்தப்படணும். அப்ப அந்த பாட்டில் வாய் உடைக்கப்படணும். அப்படி உடைக்கப்பட்டாதான் அதை ஊற்ற முடியும். இப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இப்ப நாம கர்த்தர் தன்னையே பானபலியாய் சிலுவையிலே ஊற்றினார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த ஊற்றப்படுகிற ஒரு அனுபவம், ஊற்றப்படுகிறதுன்னு சொன்னா நம்மையே தியாகமாய் ஊற்றுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வாலிப பிள்ளைகள் அன்றைக்கு இருந்த அவங்களுடைய சமுதாயத்தில் இருந்தவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அந்த வண்டல்லையே இருக்கிற அந்த அழுக்குலயே இருக்கிறோம், அவங்களுக்கு அது அழுக்குன்னே தெரியல. நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அசுத்த ஆவி பிடித்தவர்கள் அவர்கள் குளிக்கவே மாட்டாங்க. ஒரு அடையாளம் என்னன்னா, அவங்களுக்கு குளிக்கிறதே பிடிக்காது. ஒரு தூய்மை, ஆமா, அந்த அழுக்கு தான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பன்னிக்குட்டி பாத்தீங்கன்னா அது சேத்துலதான் இருக்கும். அதை கொண்டு வந்து கழுவி வெளியே வச்சா ஓடி போய் ஒரு கொஞ்சம் இடத்துல தண்ணி தேங்கிருச்சுன்னா அங்க போய் உட்காந்துக்கும். அதுக்கு அங்கதான் திருப்தி. ஆனா நமக்கு அதை பார்த்தாலே சேரு இல்லையா, அது நமக்கு ஒத்துக்காது. நம்ம சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருக்கோம், ஒரு பன்னியும் ஒரு ஆடும் இருந்துச்சு. ஆடு உடனே இருந்துச்சு, ஓடி வந்துருச்சு, ஏன்னா அதுக்கு அந்த சேரு பிடிக்கல. ஆனா பன்னி அங்கேயே உட்காந்துருச்சு. சோ அந்த மாதிரி தான், அதே குணம்தான்
இந்த அந்த பாவத்துல இருக்கிற மக்களுக்கும் இருக்கும். அதை விட்டு வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே இருக்காது. அந்த வண்டல்ல உட்கார்ந்து இருக்கிற மக்கள் அப்படியாய் அவர்கள் இருந்ததினால்தான் அவர்களை கர்த்தர் தண்டிக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஒரு சில இப்படியான பழக்க வழக்கங்கள் நம்மிடத்துல இருக்கும்போது அது ஒருவேளை நமக்கு மது பிரியமா இல்ல போத பழக்கமா இல்ல மற்ற பாவங்களா இல்ல, அதுதான் இல்ல, மற்ற வேற சில விட முடியாத பாவங்கள் நம்மிடத்துல இருக்கும். இந்த பின்னால வருவோம், அடுத்த அதிகாரத்துல பார்ப்போம். அதுல நம்மகிட்ட இருக்கிற பாவங்கள்லாம் கூட அங்க சொல்லப்படும். அப்படி நிறைய நம்மிடத்துல இருக்கும்போது அதை நமக்கு நம்மிடத்திலிருந்து அதை எடுக்கும்படியாக அது இப்ப இந்த ஏசாயாவிலேயே முதல் அதிகாரத்திலேயே பார்ப்போம். சீல் பிதிக்கப்படணும்னு சொல்லுவார். சீல் பிதிக்கப்படுகிறது ஒரு கடினமான ஒரு அனுபவம் இல்லையா, ரொம்ப வலிக்கும். ஆனா அப்படி பிதிக்கி எடுத்துட்டாதான் என்ன செய்யும், புண்ணா ஆறும். இல்லைன்னா அது உள்ளேயே குடம் வைத்து கொண்டே இருக்கும். சோ கர்த்தர் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஊற்றப்படுகிற அனுபவங்களை எதற்கு தருகிறார் என்றால், அந்த பாடுகளை எதற்கு அனுமதிக்கிறார் என்றால், நாம் தூய்மைப்படும்படியாக. நாம் அந்த மக்களை போல இந்த வண்டல்லே உட்காந்துக்கிறோம்னு சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இதா டீசெண்டா அங்க வண்டல்னு போட்டிருக்காங்க. நாம பன்னிக்குட்டி தான். இப்படி பாவத்திலேயே இருப்போம்னு நம்ம நினைக்கிறோம்னா நாம வேற யாரும் இல்ல, பன்னிக்குட்டி தான். சோ அதை நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம பன்னிக்குட்டியா ஆட்டுக்குட்டியா? நம்ம ஆண்டவர் ஆட்டுக்குட்டியாய் நமக்கு தன்னை பலியா கொடுத்து அவர் நமக்காக ரத்தம் சிந்தவர். நாம் அவருடைய பிள்ளைகளாக, அவர் நம் மேய்ப்பராக ஆட்டுக்குட்டிகளாய் நாம் இருந்தா நல்லா இருக்கும். நாம அதை விட்டு பன்னிக்குட்டிகளா தான் இருப்போம்னா கொண்டு போய் சேத்துல தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். சரி, 5ஆம் வசனம். என் இருதயம் மோவாபி நிமித்தம் ஓலமிடுகிறது. அதிலிருந்து ஓடி வருகிறவர்கள் 3 வயது கிடாரியை போல அலைகிறார்கள். லூஹித்துக்கு ஏறி போகிற வழியிலே அழுகையோடு ஏறுகிறார்கள். ஓரானாமையமின் வழியிலே நொறுங்குதலின் கூக்குரல் இடுகிறார்கள். நிம்ரீமின் நீர் பாய்ச்சலான இடங்கள் பாழாய்ப்போம். புல் உலர்ந்து முளை அழிந்து பச்சை இல்லாமல் போகிறது. ஆதலால் மிகுதியாக சேர்த்ததையும் அவர்கள் சம்பாதித்து வைத்ததையும் அலரிகளின் ஆற்றுக்கப்பாலே எடுத்துக்கொண்டு போவார்கள். அதாவது என்ன இங்க நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, இங்க இவர்கள் சம்பாதிக்கிறது, இவர்கள் கஷ்டப்பட்டது, இவர்களுடைய வயல்வெளிகள் எல்லாமே வறண்டு போகும், பாழாய் போகும். அதாவது ஒரு பயங்கர நஷ்டம் உண்டாகும், வறட்சி உண்டாகும், பஞ்சம் உண்டாகும் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம நாடுகளிலுமே இதே சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஐரோப்பா கண்டங்கள்ல அங்க இருக்கிற ஒவ்வொரு நேஷன்லயும் நீங்க பாத்தீங்கன்னா எதிர்பாராத ஹை டெம்பரேச்சர். அவங்களுக்கெல்லாம் ஹை டெம்பரேச்சரே 16, 18 தான் ஹை டெம்பரேச்சர். ஆனா இப்ப 40க்கு மேல அவங்க அந்த டெம்பரேச்சர் அவங்க பாக்குறாங்க. அதனால அவங்க எல்லா பனி இதெல்லாம் அவங்களுடைய கிளைமேட் எல்லாமே உருகிடுறது. அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அப்ளையன்சஸ் எல்லாம், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டேங்குது, ரிப்பேர் ஆயிடுது. இந்த ஹீட் அவங்க பார்த்ததே இல்லை. இப்ப நம்ம ஊர்ல நம்ம 38, 40 எல்லாம் கூட, ஆந்திராவில எல்லாம் ரொம்ப காமன். ஆனா அங்க அவங்களுக்கு அது புதுசு. அதனால ஐரோப்பா நாடுகள் எல்லாம் ரொம்ப பயங்கரமான கஷ்டப்படுறாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்க எல்லாம் தொடர்ந்து ஒரு பகுதியிலிருந்து அடுத்த பகுதி அப்படின்னு காட்டு தீ மிகவும் பரவி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்க மாத்திரம் இல்ல, அமெரிக்கா, கனடா அந்த பகுதிகளிலும் தொடர்ந்து காட்டு தீகள் வச்சு எரிகிறதை பார்க்கிறோம். அதனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, இதெல்லாம் ஆகுது. இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அன்றைக்கு மோவாபியர் அந்த பர்டிகுலர் நாட்டுல மாத்திரம் கர்த்தருடைய உக்கிரம் ஊற்றப்பட்டதுனால அந்த நாட்களில இருந்தது. அதனால அந்த ஜனங்கள் எல்லாரும் ஓடி ஓடி இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க. அதுல கொஞ்சம் பேருக்கு இந்த வழியே தெரியாம, நீங்க கண்ணுக்குட்டி பார்த்திருக்கிறீங்கல்ல, கன்றுக்குட்டி ஒரு 3 வயசு கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது பாட்டுக்கு துள்ளி குதிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்.
அதுக்கு ஆபத்தே தெரிய இடம் கன்று பயம் அறியாதுன்னு அதனாலதான் சொல்லியிருப்பாங்க. அது பாட்டுக்கு அப்படி கொஞ்சம் பேரு இருக்காங்க. அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வரவங்க கொஞ்சம் பேரு எங்க வரோம் என்ன ஏது என்ன சூழ்நிலையே இல்லாம அவங்க பாட்டுக்கு ஆடி தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறதை கொஞ்சம் பேர் பார்க்கறோம். கொஞ்சம் பேர் இப்படி அழுது கூக்குரலிட்டு அவங்களுடைய நிலைமெல்லாம் பாழாகி அவங்க சம்பாதிச்சு வந்தத வேற மக்கள் வந்து எடுத்துக்கிட்டு போகிறத நாம பார்க்கிறோம். இந்த பகுதிகளில் தான் நாம என்ன ஒரு அந்த பள்ளத்தாக்கு அந்த ஒரு மலை எல்லாம் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, லோத்துவை சோதோம் குமாராவில இருந்து வெளியே வர சொன்ன போது அவர் சென்ற பள்ளத்தாக்கும் அவர் போய் ஒளிந்து கொண்ட மலை குகையும் இதே பகுதியில தான் இருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு பிறந்த வம்சத்தார் தான் மோவாபியரும் அம்மோனியரும். இந்த மோவாபு வந்து அந்த அந்த பிறந்த இடம் அந்த இடங்கள் எல்லாம் இந்த பகுதியில் தான் உள்ளது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அன்றைக்கு அது ஒரு அருமையான இடமா இருந்துச்சு. நல்ல புல்வெளிகள், நல்ல ஒரு பசுமையான இடம். லோத்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அவர் வந்து இப்படி ஒரு பசுமையானதை தன் கண்களுக்கு பார்க்கும்போது ஒரு லாபகரமாய் தோன்றுகிற இடத்தை தான் அவர் சூஸ் பண்ணுவாரு. முதல்ல ஆபிரகாமும் லோத்தும் அப்படி பிரயாணப்பட்டு போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ள வேலைக்காரர்கள் மத்தியில அடிக்கடி சண்டை வந்த உடனே லோத்துக்கு வந்து பிரிஞ்சு போகலாம் அப்படிங்கிற அது வந்து தனியா நம்ம போயிட்டோம்னா இந்த பிரச்சனை வராதுன்னு யோசிக்கிறது லாஜிக்கலா கரெக்டா இருக்கும், ரீசனபிளா கரெக்டா இருக்கும். ஆனா கர்த்தருடைய சித்தமா அதை வந்து அவர் கேட்கவே இல்லை. அவர் என்ன யோசிச்சாருன்னா ஒரு சமாதானமா நம்ம போயிடலாம், அண்ணனுக்கு நம்ம தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்னு அவரா ஒரு யோசனை யோசிச்சு அவரா கண்கள்ல பார்த்து அந்த இடம் அவருக்கு அப்படியே ஏதேன் தோட்டம் மாதிரி இருந்ததுனால அவர் அந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டார். சரியா? அதனுடைய முடிவு என்ன ஆச்சுன்னு பாக்குறோம். அங்க இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு பாக்குறோம். இவர் எப்படி தினம் தினம் பாதிக்கப்பட்டாருன்னு பாக்குறோம். நாம சுயமாய் சில முடிவுகளை எடுக்கும்போது இந்த விதமாகத்தான் அது முடியும். அதை நாம் எப்பொழுதுமே ஞாபகத்துல வைக்கணும். எதை செஞ்சாலும் சின்ன சின்ன விஷயமானாலும் போனாலும் வந்தாலும் போற காரியமோ வர காரியமோ வாங்குற காரியமோ கொடுக்கிற காரியமோ எதுவா இருந்தாலும் கர்த்தர் சித்தத்தை கேட்டு ஜெபித்து செய்யும் போது அது வந்து ஆசீர்வாதமா இருக்கும். அதுல நமக்கு வேதனையை கூட்டார். எப்பவுமே வசனம் சொல்லுது, அவர் தருகிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்துல வேதனையை கூட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இதைதான் நாம வந்து எப்பவுமே நாட வேண்டும். இப்ப லோத்து அந்த மாதிரிதான் தப்பு செஞ்சாரு. அப்புறம் அங்கிருந்து வெளியே, அதனாலதான் அவருக்கு அங்கிருந்து வெளியே வர்றதுக்கே இஷ்டம் இல்லை. அவங்க குடும்பமே வெளியே வர்றதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படி இத்தனையே நம்ம விட்டுட்டோம், இவ்வளோ சம்பாதிச்சிட்டோமே, இவ்வளோ வீட்டுல இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் எப்படி விட்டுட்டு வெளியே வர்றது, அப்ப வந்துட்டா நம்ம எப்படி திரும்ப எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறது, நம்ம எல்லாருக்குமே அந்த யோசனையா இருக்கும்ல. அப்படி ஓடி வர மக்களை எல்லாரையும் பார்க்கும் போதும் கூட அடிக்கடி நான் நினைப்பேன், பாவம் அத்தனையும் விட்டுட்டு வரணும். அப்போ திரும்ப ஆரம்பிக்கணும்னு சொன்னா ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து வாங்கணும். இப்ப எவ்வளவு கஷ்டம். துணிமணினாலும் சரி, வேற பொருட்கள்னாலும் சரி, ஃபர்னிச்சர்னாலோ கிச்சன் அப்ளையன்ஸ் எதுனாலும் ஒன்று அப்படி நம்ம விட்டுட்டு ஓடி வந்தாங்கன்னா மழையினாலேயோ அல்லது பூமி அதிர்ச்சினாலேயோ யுத்தத்தினாலேயோ இன்னைக்கு ஜனங்களுக்கு இதே ஒரு பாடா இருக்கு இல்லையா? ஓடி 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 போறாங்க, வித்தியாசமான இடங்களுக்கு போக வேண்டி இருக்கு. அப்படி போகும்போது அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அவங்க வெளியே வரமாட்டேன்னாங்க. அதை கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாரு தூதன். ஏன்னா இவர்களுக்காக ஆபிரகாம் ஜெபித்திருக்காரு. அதனால அந்த ஜெபத்துக்கு பதிலா இந்த ஒரு குடும்பத்தையாவது நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி ஆண்டவர் அந்த குடும்பத்தை, ஏன்னா வேற யாரும் நீதிமான் இல்லை அங்க, அதனால இந்த குடும்பத்தை இழுத்துட்டு வர்றார், வெளியே இழுத்துட்டு வந்துட்டார். வெளியே இழுத்துட்டு வந்த பிறகும் லோத்துக்கு அந்த புத்தி போகவே இல்லை. இவர் சொல்றாரு, ஏஞ்சல் சொல்றாரு, தூதன் சொல்றாரு, நீ இந்த பள்ளத்தாக்குல போய் இரு அப்படின்னு சொல்றாரு.
அந்த சோவார் பள்ளத்தாக்கு. அவருக்கு அந்த அங்க பள்ளத்தாக்கு போகிறத விட நான் மலையில ஏறி போய்க்கிறேன், அது இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா அந்த இடங்கள் பூராவும் அருமையான ஒரு பாஸ்டர் லேண்ட், ஆடு மாடு எல்லாம் வந்துச்சுன்னா நல்ல மேய்ச்சல் காட்டி நல்ல செழிப்பாக முடியக்கூடிய ஒரு இடம். இதை அவர் தெரிந்து கொண்டார். மறுபடியும் சரி அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு விட்டுட்டார். ஆனா அங்க போய் அவர் பயங்கரமான பாவத்துல விழுந்து அவருடைய நீதி எல்லாம் கெட்டு போய் இத்தனை நாள் அப்படி ஒரு ரைச்சியஸ் மேனா இருந்தாரு. ஆனா அங்க போய் அப்படி ஒரு பாவத்துக்குள்ள விழ வேண்டி வந்துச்சு. ஏன்னா அந்த ஆபத்து எதனால வந்துச்சு? கர்த்தர் நிச்சயம் காத்திருப்பாரு. இவர் தானா சுயமா எடுத்துக்கிட்டதுனாலதான் கர்த்தர் வேடிக்கை பார்த்தார். எப்பவுமே அப்படிதான் செய்வார். God is very good. At the same time, God can be very angry. அவர் ரைச்சியஸ் காட். அவர் பாவத்துக்கு ஒருபோதும் துணை போக மாட்டார். அதனால வந்த அந்த தண்டனைய அவங்க கட்டாயமா அனுபவிக்க வேண்டி வந்துச்சு. அப்படிதான் இந்த மோவாபியர்கள் வந்தார்கள். அப்படிதான் அந்த இடங்களும் இருந்தது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதனால அவங்களுடைய அழுகையும் கூக்குரலும் பயங்கர சத்தமா பல நாடுகள் கேட்கிற இடத்துல இருந்துதான். அந்த தீமோன்ங்கிற ஒரு ஆறெல்லாம் ரத்தமாய் இருந்துச்சாம். அது மேல நான் இன்னும் கேடுகளை கட்டளையிடுவேன் என்று 9ஆம் வசனத்துல சொல்றாரு. இவர்கள் எல்லாரும் ஓரளவுக்கு அழிஞ்சு 99% அழிஞ்சு போயிருவாங்க. அதுல 1% யாராவது தப்பிச்சு போனா கூட நான் அனுப்பின உக்கிரத்தினாலே யுத்தத்தினாலே அழியாதபடி தப்பித்து போனவர்களை சிங்கத்தை வர வைத்து நான் அழித்து போடுவேன். கடைசியா பாருங்க, மீதியானவர்கள் மேலும் சிங்கத்தை வர பண்ணுவேன். என்ன பயங்கரம் இல்ல? கர்த்தர் கோபம் கொண்டாரானால் மனுஷனால நிக்கவே முடியாது, எப்படியும் அவன் தப்பிக்கவே முடியாது. அதற்கேற்ற தண்டனையை அவர் நிச்சயம் தருவார். எப்படி வாக்கு தத்தத்தை எல்லாம் அவர் நிச்சயம் நிறைவேற்றுவாரோ, அவருடைய கோபாக்கினையும் அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அப்ப நம்ம வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்களா இருக்க விரும்புவோமா அல்லது கோபாக்கினைக்குள்ளாகுவோமா யோசிக்கணும். இப்படி நம்ம நேரா கேள்வி கேட்டா நம்ம இந்த சைடு தான் வேணும்னு சொல்லுவோம். ஆனா நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நம்மை அறியாம இப்படி கோபாக்கினைக்குள்ளான காரியங்கள் நம்ம இடத்தில் இருக்குமாயின் அது நமக்கே தெரியாது. நம்ம ஏன்னா ஆவியானவர் எல்லாரையும் மட்டுப்படுத்தி வச்சிருப்போம். நம்முடைய திங்கிங்ல நாம தான் ராஜா மாதிரி நடந்துகிட்டு இருப்போம். ஆனா நாம ஆண்டவருக்கு இடம் விட்டு அந்த ஒரு சென்சிட்டிவிட்டிக்குள்ள வந்துட்டோம்னா ஆவியானவர் உணர்த்துறது நமக்கு நல்லா தெரியும். அப்பப்போ அதை நம்ம சரி செய்து ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்டு நாம முன்னேறிக்கிட்டே இருக்கணும். ஏன் நம்ம ஒரேடியா பரிசுத்தவான் ஆகவே முடியாதா? ஆக முடியாது. ஏன்னு சொன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். உலகம் நம்ம இருந்த காலத்துக்கும் இப்ப இருந்த காலத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு பாக்குறோம். இனி வரும் காலம் இதை விட பயங்கரமான ஒரு எல்லாமே உங்க கையில மொபைல்ல இன்னைக்கு வந்துருச்சு. எல்லா ஆப்ஸும் இருக்கு, எல்லா நல்ல ஆப்ஸும் இருக்கு, கெட்ட ஆப்ஸும் இருக்கு. இதை சூஸ் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எதை சூஸ் பண்றோமோ அதுலதான் நம்மளுடைய வாழ்க்கையே நிர்ணயிக்கப்படுது. அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு தான் போய்கிட்டே இருக்கோம். இதுல காக்கப்படணும்னு சொன்னா, இதுல கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம வழி நடத்தணும்னு சொன்னா நாம அவருக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். நம்ம அவரிடத்துல அந்த வாழ்க்கைய ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இப்ப நம்ம 16ஆம் அதிகாரத்துக்குள்ளாக போகலாம். இன்னொன்றையும் நம்ம எப்பவுமே ஞாபகம், கர்த்தர் தொடங்கினத ஒருபோதும் அவர் பாதியில நிறுத்த மாட்டார்.
அவர் அதை முற்று முடிய நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால நாம இப்ப 16ஆம் அதிகாரத்திற்குள்ளாக இப்ப அதன் தொடர்ச்சியாக தான் மோவாபின் மேல கொடுக்கப்பட்ட தண்டனையும் எச்சரிப்பும் தான் 16ஆம் அதிகாரத்திலும் தொடர்கிறது. இப்ப இந்த 16ஆம் அதிகாரத்துல முக்கியமான ஒரு 3 காரியங்களை நாம பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, மேட்டிமையான பார்வையுடைய மக்கள் தாழ்த்தப்படுவார்கள், பெருமையும் அகங்காரமும் கொண்டவர்கள் குனிந்து போவார்கள், கர்த்தர் மாத்திரமே உயர்த்தப்படுவார் என்கிற இந்த 3 முக்கியமான காரியத்தை தான் தீர்க்கதரிசி மூலமா அந்த மோவாபியருக்கு இந்த 16ஆம் அதிகாரத்துல எச்சரிக்கிறார். இது மோவாபியருக்கு மாத்திரமல்ல, அன்றைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள், யூதர் எல்லாருக்கும் அது சொல்லப்பட்டது. நமக்கும் அது பொருந்தும். இன்றைய காலகட்டம் இல்லைன்னா நம்ம பைபிளே தேவையில்லையே. நம்ம ஏன் பைபிளை பயன்படுத்துறோம்னா, அது எல்லா காலத்துக்கும் பிரயோஜனமானது. ஏன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவன் உள்ளது. வேர்ட் ஹேஸ் லைஃப் அண்ட் வேர்ட் இஸ் லைஃப் அண்ட் வேர்ட் இஸ் காட். அதனால நம்ம வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்னா அந்த கனத்தோடும் கவனத்தோடும் படிக்கணும். அப்ப இந்த 16ஆம் அதிகாரத்திலும் இதை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம 15ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மேன்மையையும் கனத்தையும் கொடுக்காதவர்கள் நிச்சயமாய் தண்டனைக்குள்ளாவார்கள் என்பதை 15ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அதேதான் நம்ம 110ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம். யாராவது வாசிங்க. 110:5 சங்கீதம் 110:5. உம்முடைய வலது பாசத்தில் இருக்க ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். வலது பாசத்தில் இருக்கும் ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். ராஜாக்களை வெட்டுவார். யாரெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் தனது அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையையும் கொடாதவர்களுடைய எந்த ராஜாவா இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனா இருந்தாலும் சரி, அவரை வெட்டுவார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த கோபாக்கினையின் நாளிலே பாருங்க, அது இப்போ வேதத்திலே எல்லா இடத்திலும் அந்த டே, ஆன் தட் டே அப்படிங்கறத அங்க நம்ம சொல்லப்படுறத பார்க்கிறோம். கர்த்தருடைய கோபாக்கினையின் நாள். அந்த நாளை குறித்து நமக்கு பயம் இருக்கணும். மகா உக்கிரமான நாள், அலறுதலின் நாள், சங்காரத்தின் நாள் அப்படின்லாம் நம்ம அதை பற்றி வாசிக்கிறோம். அதனால அந்த நாளை குறித்த பயம் நமக்கு எப்போ இருக்கணும். ஏன்னா அந்த நாள் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. அது என்றைக்குன்னு நமக்கு சொல்லவே முடியாது. அது யாருக்குமே தெரியாது. பிதா ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அவர் செய்யின்னு சொன்னா உடனே அவங்க செஞ்சிருவாங்க. தூதர்களும் சரி, மற்ற எல்லாருமே, இன்க்ளூடிங் ஜீசஸ் கிரைஸ்ட், அவங்களுக்கு அவருக்குமே தெரியாது. அவரையுமே அவர் பிதாவானவர் கட்டளையிட உடனே அவர்கள் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள்.
சோ அதனால அந்த அப்ப நமக்கு இருக்கிற எச்சரிப்பு என்னன்னு சொன்னா, இப்ப வரைக்கும், அதாவது ஒருவேளை நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும் அல்லது அந்த நாள் வரைக்குமே நம்ம உயிரோடு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த நாள் வரைக்குமே நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்னது? நாம எந்த பக்கத்துல இருக்க போகிறோம்? நம்ம ஆண்டவருக்கு ஆண்டவருடைய சைட்ல இருப்போமா, அல்லது கோபாக்கினையின் சைடுல இருப்போமா, ஆசீர்வாதத்தின் சைட்ல இருப்போமா, வாக்கு தத்தத்தின் சைட்ல இருப்போமா? இதெல்லாம் நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நான் அந்த நிமிஷத்துல அவர் வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கதவு பூட்டப்படும். அப்ப நாம எங்க இருக்கிறோமோ அதுதான். நம்ம அந்த நேரத்துல மாத்திர முடியாது. இப்போ அப்படி வட்டம் போட்டு முந்தையெல்லாம் ஒரு கேம் வைப்பாங்க. சுத்தி சுத்தி ஓடணும், மியூசிக் ஓடும், மியூசிக் நின்ன உடனே ஒரு கட்டத்துல போய் நாம நிக்கலாம். அப்படி நாம நிக்க முடியும். இந்த கட்டத்துல ஒரு கால், அந்த கட்டத்துல ஒரு கால் வைக்க முடியாது. அப்படி வச்சா அவுட்டு. அல்லது நீங்க இங்க இருந்துட்டு 2ஆம் நம்பர்ல இருந்துட்டு 1ஆம் நம்பருக்கு நான் போயிடுறேன்னு நினைச்சு போக முடியாது. நீங்க 2ஆம் நம்பர்னா 2ஆம் நம்பர்ல தான் இருக்கணும். ஒருவேளை 10 பேர் 2ஆம் நம்பர்ல இருப்பாங்க, 10 பேரையும் அவுட் பண்ணிடுவாங்க. அந்த குழுக்கள்ல பார்த்தா 2 விழுந்துச்சுன்னு வைங்களேன், 10 பேர் இருந்தாலும் 10 பேரும் அவுட் ஆயிடுவாங்க. 1ஆம் நம்பர்ல ஒரே ஆள் தான் இருப்பாங்க, ஆனா அவங்க ஓடணும், திரும்ப ஓடணும்னு சொல்லுவாங்க. இப்படில நம்ம விளையாண்டு இருக்கிறோம் இல்லையா? இது எல்லாமே இதே தான். நம்முடைய இப்போ ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நியாய தீர்ப்பு நாளில், அவர் வரும் நாளில் நாம் எந்த பகுதியில் இருக்கிறோங்கிறது தான் நம்மளுடைய தீர்மானம். அதை இப்பவே தீர்மானிச்சு நம்ம அதிலே இருந்தோமானால் கடைசி நிமிஷத்துல பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. நான் அதுக்கு தான் சொல்றேன், கடைசி நிமிஷத்துல அந்த டக்குன்னு மியூசிக் நிற்கும் போது எங்க நிக்கிறீங்களோ அங்கதான். ஸோ யூ டூ நாட் நோ வேர் யூ வில் ஸ்டாண்ட். அது உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது, நீங்க அதை சூஸே பண்ண முடியாது. இட்ஸ் நாட் யுவர் சாய்ஸ். அதனால நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழ அழைக்கப்படுகிறோம். சரி, வசனத்துக்குள்ள போவோம். வசனம் என்ன சொல்லுது? தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலாப்பட்டணம் துவங்கி வனாந்தரம் மட்டும் சேர்த்து சியோன் குமாரத்தின் மலைக்கு அனுப்புங்கள். இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியை போல மோவாபின் குமாரத்திகள் அர்னோன் நதியின் துறைகளிடத்தில் இருப்பார்கள். இப்ப இந்த தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூத ராஜாவுக்கு அவர்கள் கப்பம் கட்ட வேண்டியதா இருக்கிறது. எருசலேமுக்கு அவர்கள் தங்களுடைய காணிக்கைகளை செலுத்த வேண்டியதா இருக்கிறது. அது 2 விதமாக. ஒன்று, அவர்களுக்கு கப்பம்னு சொன்னா இந்த சிற்றரசர்கள்லாம் பெரிய அரசருக்கு கொடுக்கிற ஒரு வரி, கரெக்ட், வரி மாதிரி. அல்லது ஆவிக்குரிய பிரகாரமா பார்த்தாலும் உங்களுடைய மேடைகளை எல்லாம் விட்டுட்டு நீங்க எருசலேமுக்கு எருசலேம்ல ஆலயத்துல நீங்க பலிகள் செலுத்துங்க அப்படின்னு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 4-5 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, அந்த மேஷாக் என்ற மோவாபிய ராஜா இஸ்ரேல் தேசத்துக்கு வாசிங்க. மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாய் இருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டுகளையும் செலுத்தி வந்தான். இறந்து போன பின்பு மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணி பாருங்க, அவன் ஒழுங்கா அது வரைக்கும் செலுத்திட்டு இருந்தான். யாரு ராஜாவா இருந்தாங்க அப்போ? ஆகாபே ஒரு பொல்லாத ராஜா. அதனால அவங்க 2 பேரும் கோர்த்து போயிருக்கோம். அப்புறம் ஆகாப் ராஜா இறந்த பிறகு உடனே இவன் என்ன பண்ணிட்டான்னா, அதை நிறுத்திட்டான். அந்த வரியை செலுத்துறத, அதாவது அந்த ஆட்டுக்குட்டிகளை கொடுக்கறத நிறுத்திட்டான். அதனால இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, நீ இந்த தண்டனையிலிருந்தெல்லாம் தப்பிச்சுக்கணும்னா அதை நீ திரும்ப செலுத்து. திரும்ப எருசலேம்ல ராஜாவுக்கு நீ அதை கொடு. இல்லைன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு சொன்னா, கூட்ட கலைச்சா அந்த சின்ன குட்டி பறவைகள்லாம் எப்படி
திசை தெரியாம அலைஞ்சு ஓடுறாங்களோ, அங்க ஒரு கண்ணுக்குட்டிய சொன்னாங்க. இங்க வந்து கூட்ட கலைச்சா பறவைகளை சொல்றாங்க. அப்படி ஓடும் போது அது மேல கொஞ்ச நேரம் தான் பறக்க முடியும், அப்புறம் பொத்தம் கீழே விழுந்துரும். ஏன்னா அது இன்னும் சின்ன குஞ்சு, கூட்டுக்குள்ள இருக்கிறது சின்ன குட்டி இல்ல, அப்ப அது பறக்கறதுக்கு முடியாது. அந்த மாதிரி தான் உங்க குமாரத்திகளா இருக்காங்க. அவங்க எல்லாம் அப்படி அலைஞ்சு வீணா போவாங்க. அதனால நீ இங்க எருசலேம்ல உன்னுடைய பலிகளை செலுத்து, உனக்கு அந்த முந்தி கொடுத்துட்டு இருந்த அந்த வரியை நீ கட்டுன்னு ஆலோசனை சொல்லுகிறார் தீர்க்கதரிசி. அப்போ திரும்ப அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இதையெல்லாம் நீ யோசிச்சு நியாயம் செய்து மத்தியானத்திலே உன் நிழலை இரவை போலாக்கி துரத்தப்பட்டவர்களை மறைத்துக்கொள், ஓடி வருபவர்களை காட்டிக் கொடாதிரு. இந்த மோவாபு, அம்மோன் இவங்களுக்கெல்லாம் புத்தி எப்படின்னா, மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுறவங்க, ஒன்னா காட்டி கொடுப்பாங்க. இல்லைன்னா அடி தூரத்துல நின்று அவங்க படுற கஷ்டத்தை எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் அதுவும் குறிப்பா இஸ்ரேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டப்போ இவங்க இப்படியே தான் செஞ்சிருக்காங்க. அததான் கர்த்தர் அவங்கள்ட்ட கணக்கு கேட்கிறாரு. இப்ப சொல்றாரு, ஆலோசனை சொல்றாரு, நீ அதையெல்லாம் செய்யாத, நீ அப்ப செஞ்ச மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நீ செய்யாத அப்படின்னு அவர் சொல்றத பாக்குறோம். முதல்ல எருசலேம்ல போய் நீ தஞ்சமாகுனாரு. இப்ப என்ன சொல்றாரு, உன்கிட்ட வரக்கூடிய ஒருவேளை யூதா மக்களோ இஸ்ரேலரோ யாரா இருந்தாலும் அவர்களை நீ என்ன செய், பாதுகாத்துக்கொள், அவர்களுக்கு நீ காப்பாத்து அப்படின்னு அவர் அங்க சொல்வதாக நாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் என்ன நமக்கு வேணும்னா ஒரு நல்ல மனசு வேணும் இல்லையா? நல்ல எண்ணங்கள் வேணும், நல்ல மனசு வேணும். இங்க 4ஆம் வசனத்துல பாருங்க, துரத்தி விடப்பட்ட என் ஜனங்கள், அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும், சங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவர்களுக்கு அடைக்கலமாயிரு. இஸ்ரேல சங்கரிக்கிறவர்கள் யாரு? 2 பேரும் முக்கியமா. அன்றைக்கு முதல்ல எகிப்தியர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் 2 பேர், அதாவது அசீரியர்களும் பாபிலோனியர்களும். முதல்ல அசீரியர் வந்தாங்க, அப்புறம் பாபிலோனியர் வந்தாங்க. இவர்களுக்கு தப்ப நீ அவர்களுக்கு அடைக்கலமா இரு. ஒடுக்குகிறவன் இல்லாதே போவான், சங்கரிப்பு ஒளிந்து போம், மிதிக்கிறவர்கள் தேசத்தில் இராதபடிக்கு அழிந்து போவார்கள். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். அவருடைய சிங்காசனத்துக்கு அதனால்தான் பேரு கிருபாசனம். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோட விற்றிருப்பார். இது நம்ம ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசனம். இப்போ அதுக்கு முன்னால இந்த ஒரு ஸ்டேஜுக்கு முன்னால அவங்களுக்கு ஏற்படுற கஷ்டம், அதாவது ஃபியூச்சர்ல இது அப்ப நடந்ததாகவும் இருக்கலாம். ஃபியூச்சரிஸ்டிக்கா எந்த தீர்க்க தரிசனமும் 2 விதமா நிறைவேறும் இல்லையா? ஃபியூச்சர்ன்னு சொன்னா எந்த ஃபியூச்சரு? உபத்திரவ காலத்துல எல்லாம் முடிந்து உபத்திரவ காலத்திலே நேரிடுகிற பிரச்சனைகள் அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதான் அவங்க நாட்டை விட்டு எங்க போகணும்னு இல்லாம ஓடுவாங்க. அப்போ அப்படி ஓடும்போது மோவாபியரு, நீர் அவங்க இது கொடுங்க, அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு கர்த்தர் கட்டளை இடுகிறார். ஆனா அவங்க எவ்வளவு தூரம் ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. அதற்கான தண்டனையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சோ இதைத்தான் நாம அந்த அதிகாரத்துல, அந்த வசனத்துல நாம பாக்குறோம். அதை இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இதை பற்றி வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள்ல அந்த 12ஆம் அதிகாரமே ஒரு ஸ்திரீயானவளை பற்றி பேசப்படும். அந்த ஸ்திரீ யாரை குறிக்குதுன்னா இஸ்ரேலை குறிக்குது, இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் தேசத்துல பிறக்க போகிற மேசியாவை குறித்து சொல்லப்படுகிறது. அதனால அந்த அந்தி கிறிஸ்து தோன்றும் போது அந்த மக்களை அழிப்பான், அந்த மக்களுக்கு துன்பம் வரும் அப்படிங்கிறத நம்ம அங்க பாக்குறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில பின்னால துரத்தி அழிப்பான். அந்த வலுசற்பம்னு அங்க போட்டிருப்போம். அப்போ அந்த பாம்பாகிய சாத்தான் அப்படின்னு போட்டிருப்போம்.
அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில இந்த மோவாபிய தேசத்துல இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள ஓடி ஓடி வரும்போது நீ அவர்களை பாதுகாத்துக்கொள், அவர்களுக்கு அடைக்கலம் கொடு அப்படின்னு சொல்றாரு. அது அவங்க எவ்வளவு தூரம் செய்வாங்கன்னு தெரியாது. அது ஃபியூச்சர், இனிமே நடக்கக்கூடிய காரியம். இப்ப 6ஆம் 7ஆம் 8ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அவங்களுடைய நிலைமையை நாம் பார்க்கிறோம். அது என்ன சொல்லுது? அவன் மெத்த பெருமைக்காரன். இல்ல, அவனுடைய பெருமை, மேட்டிமை, அகங்காரம், உக்கிரம், வீம்பு, இது எல்லாமே டிஃபரண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் த கண்டிஷன் ஆஃப் த ஹார்ட். அவனுடைய இருதயம் எப்படி ஒரு பயங்கரமான ஒரு நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது தான் நாம பார்க்கிறோம். எது ஒண்ணு நம்ம கிட்ட இருந்தாலும் இல்ல எல்லாமே நம்ம கிட்ட இருந்தாலும் ஆபத்து தான். மோவாபுக்கு எப்படி ஒரு தண்டனை கிடைச்சதோ அப்படிதான் நம்ம. ஏன்னா கர்த்தர் பட்சபாதம் இல்லாத தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நிச்சயமா எல்லாவற்றையும் செய்வார். நம்ம வாக்குத்தத்தத்துக்கு மாத்திரம் அவருடைய வசனங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது, தண்டனைக்கும் நம்ம எப்பவும் யோசிச்சுக்கணும். அப்போ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, ஆகையால் மோவாபியர் ஒருவருக்காக ஒருவர் அலறுவார்கள், எல்லாரும் ஏகமாய் அலறுவார்கள். கிராரே சேத் ஊரின் அஸ்திபாரங்கள் தகர்க்கப்பட்டதே என்று அவைகளுக்காக பெருமூச்சு விடுவார்கள். எஸ்போன் ஊர் வயல்கள் வாடி போயின, சிப்மா ஊர் திராட்சசெடியின் நல்ல கொடிகளை ஜாதிகளின் அதிபதிகள் நறுக்கி போட்டார்கள். அவைகள் யாசேர் மற்றும் சென்று வனாந்தரத்தில் படர்ந்திருந்தது. அவைகளின் கொடிகள் நீண்டு கடலுக்கு அப்பாலே எட்டியிருந்தது. அதாவது ஃப்ரூட்லெஸ் growth. சும்மா அப்படியே வளர்ந்து போயிருக்கே ஒழிய எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லாத ஒரு தேசமாய் அந்த தேசம் இருந்திருக்கிறது. இந்த தேசத்தை கர்த்தர் தண்டிக்கும்படியா ஏன் எல்லாவற்றுக்கும் மேலாக நினைத்தார் என்றால், அவருக்கு பெருமை என்பது அவருக்கு எதிர்க்கிற ஒரு காரியம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தப்படி இளைஞர்களே, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாய்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனா அதே சமயம் நம்ம கிட்ட தாழ்மை இருந்துச்சுன்னா அவர் கிருபை அளிக்கிறார். அதனால இவ்வளவு தெளிவா ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த பெருமைங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு பாவம். இது இது இன்னொரு பாவம். இது எப்படின்னா நமக்கு எப்படி வருதுன்னே நமக்கு தெரியாது. எப்ப நம்ம பெருமையா இருக்கிறோம், பெருமையா நடந்துக்கிறோன்னே நமக்கே தெரியாது. ஏன்னா நம்ம அப்படியே ஊறி கிடக்கும் அதுல. அதனால நமக்கு அது அவ்வளவு சீக்கிரமா தெரியாது. ஆனா ஆவியானவர் கையில நம்ம கொடுத்து நம்ம ஒப்பு கொடுத்த பிறகு நம்முடைய மாற்றப்பட்ட வாழ்க்கையில இந்த பெருமையெல்லாம் நமக்கு தோணும்போது உடனே தோணும், வேண்டாம் நம்ம இப்படி சொல்ல வேண்டாம், இது தப்பு, நம்ம இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு அந்த ஒரு எண்ணம் வரும். ஆனா நம்ம கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட சரியா இல்லைன்னா, நம்மளுடைய உறவு சரியா இல்லைன்னா நம்ம இதுல எவ்வளவு தூரம் போவோம்னே தெரியாது, ரொம்ப பயங்கரமா போயிடுவோம். பெருமையினாலே நிறைய பாவங்களை நம்மால செய்ய முடியும். கொலை கூட செய்ய முடியும். கொலைக்கு ஈக்குவலான எந்த காரியத்தையும் நம்ம செய்ய முடியும். புதிய ஏற்பாட்டுல கொலைக்கேற்ற எண்ணங்கள் நம்ம இடத்துல இருந்தாலே நம்ம மர்டரர்ஸ்ன்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ இந்த பெருமை ஒரு பயங்கரமான வியாதி, பயங்கரமான பாவம். சிலருக்கு படிப்பு பெருமை, கலர் பெருமை, செல்வம் பெருமை, இல்ல ஊழியமே பெருமை. ஊழியம் தான் செய்யறாங்க, அந்த ஊழியத்திலேயே அவங்களுக்கு பெருமை. கர்த்தர் கொடுத்த தாளந்துகளிலே பெருமை, கர்த்தர் கொடுத்த செல்வத்தில பெருமை. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்ததுன்னு நினைக்கிறது இல்ல, நான் சம்பாதித்தது.
பாபிலோன் ராஜா நெபுகாத் நேச்சார் அப்படி நினைச்சா வாயில வார்த்தை வர்றதுக்குள்ளேயே மாடாட்டம் அடிச்சு போட்டாரு. கர்த்தர் எதிர்க்கிறார், பெருமையை எதிர்க்கிறார். அதனால நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 6 காரியங்களை நான் வெறுக்கிறேன்னு சொல்லி நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதுலயும் அப்படிதான், மேட்டிமையான கண், பெருமையாய் பேசும் வாய், அதெல்லாம் அவருக்கு, பொய் பேசும் நாவு, இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. சோ அப்போ நம்ம இது இவ்வளவு தூரம் சொல்லி இருக்கிறாரு. நமக்கு தெரியாதுன்னா நம்ம செய்யலாம், தெரிஞ்சிட்டு நம்ம செய்ய கூடாது. அப்ப இதுக்கு மாற்று என்ன? தாழ்மை. அதுக்காக தான் அவர் இந்த உலகத்துல வந்து நமக்கு ஒரு மாடலா வந்து பிதாவோடு சரியா இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸை விட்டு நமக்காக கீழே இறங்கி ஒரு வேலைக்காரனை போல, அடிமையை போல அந்த துண்டை கட்டிட்டு இந்த சீஷர்களுக்கெல்லாம் காலை கழுவி, அது ஒரு அடையாளம், அவர் சிம்பிளா அவர் செய்யறாரு, தன்னை தாழ்த்துறாரு. சாவு கூட, பிறப்பும் சாவும் எல்லாமே தாழ்மை. பிறக்கிறது மாட்டுக்கொட்டையில, இறக்குறது கள்ளர் மத்தியில. சோ இப்படி அவர் வந்து வாழ்ந்த போதும் காலில் செருப்பு இல்லாம தான் நடந்து போயிட்டு இருந்தாரு. அவர் எங்க தங்குறாருன்னே தெரியாது. நரிக்கெல்லாம் கூட ஒரு குகை உண்டு, எனக்கான ஒரு இடம் இல்லைன்றாரு. அப்படியான ஒரு லைஃப் அவர் வாழ்ந்து காட்டினதினாலே தாழ்மையை அவர் நம்மிடத்துல அதிகம் எதிர்பார்க்கிறார். நாம தாழ்த்தினோம்னா நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் மனப்பாடமா தெரியும். பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தாழ்த்தி தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து ஒரு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், சேமத்தை உண்டாக்குவேன். சேமம் நம்ம கையில தான் இருக்கு. தேசம் இப்படி இருக்கு, நாடு இப்படி போயிட்டு இருக்கு, அப்போ அது நம்ம கையில தான் இருக்கு. கர்த்தர் நம்மகிட்ட கணக்கு கேட்பாரு. ஏன்னா அவர் சொல்லியிருக்காருல்ல, நீ தாழ்த்தவே இல்லை, நீ உன் இடத்துலயே உக்காந்துக்கிட்டு நீ வந்து அவங்க அப்படி இவங்க இப்படி அப்படிலாம் சொன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். பெருமையை நம்ம அகற்ற வேண்டும். நம்ம இடத்துல இருந்து பரிபூர்ணமாய் அதை பிடுங்கி எறியப்பட வேண்டும். நம்ம கிட்ட தாழ்மை வேண்டும். இந்த தாழ்த்தருக்கு கற்றுணும். அது நமக்கு தானா வராது. அதுதான் அங்க இருக்கிற ஒரு பெரிய விஷயம். நமக்கு தானாய் வராது. அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நாம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் எப்ப இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், நான் இனி எப்போ செய்யாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நல்லா உபவாசித்து ஜெபிக்கணும். இதுக்குதான் உபவாசம் வேணும். இப்படி சில விட முடியாத காரியங்களை மேற்கொள்வதற்கு, அப்புறம் தேசத்தின் நன்மைக்காக. இப்ப நாம பாவம் செய்யாம இருக்கணும்ன்றது ஒன்று. 2வது, தேசத்துக்கே ஆண்டவர் சேமம் கொடுக்கணும்னா நாம வாய்க்காலா இருக்கணுமே ஒழிய நாம இடறுதலா இருக்கக்கூடாது இல்லையா? நம்மளுடைய பெருமையும் மேட்டிமையும் இடறுதலா இருந்தால் என்ன செய்வது? அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை தாழ்த்த வேண்டும். சோ இப்படியாக நாம் நம்மை தாழ்த்தி அழுது ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாய் அவர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாரு. தேசத்துக்கும் நன்மை தந்து கொண்டு, இப்பவும் தந்து கொண்டு இருக்கிறார். ஏன்னு சொன்னா இப்படி நிறைய பேர் இதற்காக இப்படி தங்களையே தாழ்ச்சி அழுது கொண்டிருக்கிறாங்க. நாமும் அப்படி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பரிபூரணப்படணும். நம்ம எதுலயும் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. நாம இன்னும் 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 பரிபூரணப்பட வேண்டும். சரி, இப்போ 9:10 பாத்தீங்கன்னா, ஆகையால் யாசேருக்காக அழுதது போல சிப்மா ஊர் திராட்சை செடிக்காகவும் மிகவும் அழுவேன். எஸ்போனே எலையோலேயே உனக்கு என் கண்ணீரை பாய்ச்சுவேன். உன் வசந்த காலத்து பழங்களுக்காகவும் திராட்சப்பழ அறுப்புக்காகவும் ஆரவாரிக்கிற சந்தோஷ சத்தம் விழுந்து போயிற்று. நான் சொன்னேன்ல, அந்த நகரம், அந்த தேசம் ஏதோன் தேசம் மாதிரி இருந்திருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு செழிப்பான தேசத்துல இருந்த அந்த பகுதி இப்பொழுது எல்லாம் வறண்டு போய், அங்க பாடல் இல்லை, ஆர்ப்பரிப்பு இல்லை, ஆலையில் ரசத்தை மிதிக்கிறவன் இல்லை, சந்தோஷ ஆரவாரத்தை ஓய பண்ணினேன் அப்படின்னு அந்த இடத்துல அவர் சொல்லும்போது இந்த ஜனங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு கவலையா இருக்கும், எப்படி அழுவாங்க, எப்படி அவங்க என்ன செய்வாங்க. இதை ஏன் நமக்கு ரொம்ப புரிஞ்சுக்க முடியலன்னா, நம்ம இன்னும் இந்த மாதிரி அதுல 1/10 அனுபவம் கூட நமக்கு இல்லை.
நம்ம கர்த்தர் அவ்வளவு அதிகமாய் நம்மை பாதுகாத்து காத்து வருகிறார். நமக்கு பாருங்க, இது எந்த ஒரு பாதிப்புமே நமக்கு தெரியாது. ஈவன் வயநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் அதை பற்றி தெரியும். ஆனா நமக்கு கொஞ்சமும் தெரியாது. அது கர்த்தருடைய பெரிய கிருபை. ஆனா லூக்கா 13ஆம் அதிகாரத்துல சொன்னதுதான், உங்களை நான் காப்பாத்தினது எதுக்குன்னா நீங்க ரொம்ப பரிசுத்தவான்கள்ங்கிறதுனால அல்ல, உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு, மனம் திரும்பு, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நீங்கள் இன்னும் மனம் திரும்பி கர்த்தரண்டை திரும்புங்கள் அப்படிங்கறதுக்கு ஒரு எச்சரிப்பு தான் இதுன்னு சொல்லி லூக்கா 13 சொன்னது போல இதையும் எப்பொழுதும் நாம ஞாபகத்துல வைத்து கொள்ள வேண்டும். அங்க அந்த கோபுரம் இடிஞ்சு விழுந்த உடனே, சிலோகம் கோபுரம் இடிஞ்சு விழுந்தோடனே அப்படிதான் கேக்குறாங்க ஆண்டவர்கிட்ட. அப்ப ஆண்டவர் அதான் சொல்வாரு, நீங்க பரிசுத்தவான்கள் நினைக்காதீங்க, அல்லது அவங்க ரொம்ப பாவிங்கன்னு நினைக்காதீங்க, அது ஆண்டவருடைய திட்டம். ஆனா நீங்க தப்பிச்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, மனம் திரும்புங்கள். இப்ப நமக்கு ஒரு பூமி அதிர்ச்சினா தெரியாது, வெள்ளம்னா தெரியாது, பஞ்சம்னா தெரியாது, எதையுமே நம்ம இன்னும் கொள்ளை நோய் கூட மற்ற இடங்கள்ல ஏற்பட்ட அளவுக்கு நம்ம பகுதிகளில் ஏற்படல. அது பெரிய கிருபை, ஆண்டவருடைய பெரிய கிருபை. இதற்கு நாம கொஞ்சமும் தகுதியானவர்கள் அல்ல. இது நினைத்து நினைத்து நாம நாமளும் மனம் திரும்பி ஆண்டவர் இடத்துல வரணும். மற்றவர்களுக்கும் இதை விளங்கச் செய்து மற்றவர்களையும் எப்படியாவது ஆண்டவருடைய நன்மையை ருசிக்க செய்ய வேண்டும். சரி, இப்ப அதுதான் நான் சொன்னது போல அந்த பகுதிகளில் ஒரு அழுகையும் கூக்குரலும் தான் இருக்குமே ஒழிய ஆர்ப்பாட்டம் இல்லை என்று சொல்லுகிறார். இப்போ ஆகையால் மோவாபி நிமித்தம் என் குடல்களும் கிராரேசின் நிமித்தம் என் உள்ளமும் சுரமண்டலத்தை போல் துடிக்கிறது. மோவாப் மேடைகளின் மேல் சலித்து போனான் என்று காணப்படும் போது பிரார்த்தனை செய்ய தன் பரிசுத்த ஸ்தானத்திலே பிரவேசிப்பான், அனுகூலப்பட மாட்டான். பாத்தீங்களா, ரோப்பு கர்த்தர் கொடுத்தாரு, திரும்பல. இவ்வளவுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவன் எப்படியாவது திரும்ப வருவோம் அப்படின்னு வரான். ஆனாலும் அனுகூல இந்த இடத்துக்கு நாம வந்துடவே கூடாது. அது கீழே வரும். கர்த்தர் நம்மை கைவிட்டுடக் கூடாது, அல்லது கர்த்தர் நம்மை அந்த நிலைமைக்கு நம்மை கொண்டு விட்டுட கூடாது. ஒரு நிமிஷம். ஹலோ, அத கூப்பிடு. அப்படியா, பிரேயர்ல இருக்க. இந்த ஒரு நிமிஷம் வரேன், ஒரே நிமிஷம் வர 1 மினிட். இந்த கேட்டை திறந்துட்டு வந்தாங்க. ராஜே, ஒரே நிமிஷம். சோ இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா, அப்போ ஏசாயா நமக்கு எச்சரிக்கிறார். மோவாபை குறித்து, மோவாபுக்கு ஏற்பட்ட எல்லா தீமைகளையும் குறித்து சொல்றது என்னன்னு சொன்னா, நாம அந்த கர்த்தரிடத்துல திரும்ப வேண்டிய சமயத்துல திரும்பிட்டோம்னா மன்னிப்பு உண்டு. இல்ல கர்த்தர் கைவிடுகிற நேரத்துல நம்ம போய் கூப்பிட்டோமானால் கர்த்தர் என்ன செய்யறாரு? பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ரோமர் 1ஆம் அதிகாரத்துல கூட நாம அதை வாசிக்கிறோம். என்ன சொல்றாருன்னா, ரொம்ப கேடான பாவங்கள்ல அந்த ஜனங்கள் இருந்தாங்க, திரும்ப திரும்ப எச்சரித்தாரு, கேட்கல.
கடைசியில அவரு அந்த கேட்டான இச்சை ரோகங்களுக்கே அவர்களை விட்டு விட்டார் என்று சொல்லி நாம பார்த்தோம். சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக நாம ஒருபோதும் போகக்கூடாது. நமக்கு எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ கர்த்தர் தராரு, தினம் நம்மோடு கூட பேசுறாரு. அதற்கு செவி கொடுத்து நாம் அவரிடத்துல மனம் திரும்ப வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். மனதை நம்ம கடினப்பட்டுட்டோம்னா கர்த்தர் நமக்கு அவர் செய்யவே மாட்டாரு. அதான் கடைசி வசனம் என்ன சொல்றதுன்னா, அக்காலத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுவே, ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த 3 வருஷங்களுக்குள்ளே மோவாபின் மகிமையும் அதில் மகா ஜன கூட்டமும் சீரழிந்து போகும், அதில் மீதியாய் இருப்பது மிகவும் சிறிதும் அற்பமுமாய் இருக்கும் என்று கர்த்தர் இப்பொழுது சொல்கிறார். பாருங்க, கர்த்தர் அங்க முந்தின வசனத்துல என்ன சொன்னாருன்னா, உபத்திரவ காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பி வரும்போது நீங்க அவர்களுக்கு என்ன கொடுங்க, அடைக்கலம் கொடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார். இப்ப அதுக்கு பின்னால இருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் அப்படியே அழித்து போட போறாருன்னு சொல்லி நாம பாக்குறோம். அவ்வளவு கோபம் அவர் மேல வருது, அவங்க அழிச்சிருவாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். மகாஜன கூட்டமும் சீரழிந்து போகும்னு. ஆனாலும் சொல்லப்பட்டிருக்கிறபடி மீதியா இருப்பது அந்த ரெம்னன்ட், இந்த ரெம்னன்ட ஏசாயா புத்தகத்துல தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் அத சொல்லிக்கிட்டே வருவாரு. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு எச்சரிப்பின் இதற்கு பின்பும் இந்த ஒரு மீதியா கொஞ்சம் ஜனங்க, இந்த மீதியில தான் நாம காணப்படணும். உலகமே பொல்லாதா இருந்தாலும் இந்த மீதியா இருக்கிற இந்த கொஞ்ச ஜனம், கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற இந்த ஜனத்தில் இதாய் நாம இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இந்த செய்தியை தான் இந்த அதிகாரத்துல தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நாம அடுத்த வாரம் அடுத்த அதிகாரத்தை பார்த்தோம். இதான் கடைசி வசனம். சோ ஜெபித்து முடிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். காலை வேளையில சுவாமி நாங்க கொஞ்சம் பேரா உங்களுடைய பாத்துல உடைய வசனங்களை தியானிக்க நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக நன்றி. நாங்க வாசிச்சதுபடி சுவாமி, நீர் வருகிற வேலை ஆண்டவரே எங்களுக்கு சூஸ் பண்றதுக்கு நேரமே இல்லை. எங்க சாய்ஸ் எல்லாம் இப்பதான் நீர் கொடுத்திருக்கிற இந்த கிரேஸ் பீரியட்ல தான் ஆண்டவரே. நாங்க இதை உணர்ந்தவர்களா எங்க வாழ்க்கையை நாங்க சீர்படுத்தி கொள்ள, நாங்க வேண்டாத காரியங்களில சிக்கி கொள்ளாதபடி உலகத்தின் இச்சைகளிலும் ஆண்டவரே பெருமையிலும் ஆண்டவரே இந்த பணத்தாசையிலும் நாங்க மாட்டிக்கொள்ளாதபடி நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மையே நோக்கி பார்க்கிறோம். கிருபையாய் இறங்குங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாட்கள்ல கொடுத்த எச்சரிப்புக்காக நன்றி. அதன்படி வாழ உண்மை உள்ளவர்களா இருக்க எங்களுக்கு தயவு பாராட்டு. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ள நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். So, thank you everyone. God bless you all. அடுத்த வாரம் பார்ப்போம் அடுத்த 17ஆம் அதிகாரத்தை. ஜின்சா வந்திருக்கா, போன வாரமும் வந்தானா சொல்றாப்ல. ஜென்சா போன வாரம் ஜின்சா வரல, இல்ல வந்தாப்ல. இன்னைக்கு யாரு? ஜெஸ்னிகா தான் ஜென்சாவா? இல்ல, ரியல்மி யாரு? ரியல்மி விஜயா விஜயாவா? அப்போ ஜின்சா இன்னைக்கு வரல. போன வாரம் நான் வந்தேன்னு சொன்னா, அதனாலதான் கேட்டேன். போன வாரமும் வரல. வந்துட்டு நான் பாதியில போயிட்டேன், அவ அழுதா, அதனால குழந்தை அழுதுச்சு, அதனால போயிட்டேன் அப்படின்னு சொன்னான். நேத்துதான் சொன்னான். சரி, விஜயான்னு ஒண்ணு விஜய்னு வந்துருச்சு. விஜயா, தேங்க்யூ. சிஎம் ஞாபகப்படுத்துறீங்க, பரவாயில்ல. சரி, பாப்போமா? ஓகே, காட் பிளஸ் யூ ஆல். Bye. Bye.